ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு டிசைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருந்தானே நீங்களும் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கெப்பாசிட்டர் தான், இது வந்து டேட்டலும் கெப்பாசிட்டர். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசி தான், இதுவும் ஐசி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் பின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த 2 ஹோலுமே வந்து மவுண்டட் ஹோல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பிசி போர்டு வந்து நமக்கு ஷேக் ஆகிறதுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாருங்கள், C1 C2 C3 இந்த இடத்துல போட்டிருக்காங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் கெப்பாசிட்டர்ஸ் எஸ்எம்டி டைப். அதுக்கு முன்னாடி எஸ்எம்டி என்ன த்ரூ என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். விசிசினா வந்து வோல்டேஜ் காமன் கலெக்டர், கிரவுண்ட் பின்னு, சீரியல் கிளாக்கு, சீரியல் டேட்டா, எனேபிள் கிளாக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் பின் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் காம்பனண்ட், அதனால் பேக் சைடு லீடு இருக்குது. ஸோ எஸ்எம்டி டைப்ன்றதுனால உங்களுக்கு எதுவுமே வந்து பிசிபியோட பாட்டம் சைடு வந்து வரல. இந்த மாதிரி பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வந்து சிம்பிள்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2 கெப்பாசிட்டருடைய சிம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெசிஸ்டருடைய சிம்பிள்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருடைய சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர். பொலாரைஸ்டுனா வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர். அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர் தான். இதுவும் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிருக்கும், அது வந்து மைனஸ். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து ஒரே லென்த்துக்கு தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. அந்த டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிள்ஸுமே எல்லாமே மாறும். கெப்பாசிட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் எலக்ட்ரிக் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி பொலாரைஸ்டு 2 பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து சி பொலாரைஸ்டு சீரிஸ் கெப்பாசிட்டர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத வச்சு நீங்கள் இது பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிம்மர் கெப்பாசிட்டர். ஸோ டி மாதிரி போட்டிருக்குங்க பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ரெசிஸ்டர் வந்து பார்த்துருக்குங்க. ட்ரிம்மர் பார்ட் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போங்க. ரெசிஸ்டருடைய சிம்பிள் அதுலேயும் இதே மாதிரி டி தான் போட்டிருப்பாங்க. ஸோ டீனா வந்து ட்ரிம்மர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லலாம். கெப்பாசிட்டருடைய லொகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சீன் தான் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கெப்பாசிட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர்லேருந்து அதனுடைய சிம்பிள் வந்து ஒரு நேரோ மார்க் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கெப்பாசிட்டர். இதை வச்சு நீங்கள் கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கெப்பாசிட்டர். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரெசிஸ்டர் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். ஸோ பார்த்து அந்த சிம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு காம்பவுண்டுடைய சிம்பிள் தெரிஞ்சுக்கிங்களாவே மற்ற காம்பவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இதுதான் வந்து நெட்வொர்க் கெப்பாசிட்டருடைய சிம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர். ஸோ 45 டிகிரியில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. 45 டிகிரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கெப்பாசிட்டருடைய சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் தானா கெப்பாசிட்டருடைய சிம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒரு பிகினரு இல்லை பிசிபி டிசைன் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஓகே தான். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா MK1 சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். மைக்ரோஃபோன் கண்டென்சருடைய சிம்பிள் இதுதான். இது கெப்பாசிட்டருடைய சிம்பிள்னு கிடையாது. நீங்களும் எலக்ட்ரானிக்ஸில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.